நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆண்ட்ரியா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் விஷுவல்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே நடக்கிற மர்டர்ஸ்லாம் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மெசேஜ் வந்து அதான் காடை நம்ம இயற்கையை கரெக்டாக பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோரிஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிச்சோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. விமன் எங்கே போனாலும் எந்த சுச்சுவேஷனையும் டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஆண்ட்ரி ஒரு எக்ஸாம்பிளாக நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும், அதையும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேடம் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஜேர்னி போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் முடியும். ஆமாம், சிஜி மாதிரியே தெரியல, எல்லாமே நேச்சுரலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஆண்ட்ரியா மேடம் தவிர்த்து எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பெர்ஃபெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து கம்மியாக பண்ண மாதிரி எனக்கு தோணலை. எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எனக்கு டைம் போனதே தெரியல. மூவி நல்லா தான் எடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஜானரில் ஃபாரஸ்ட் தீமில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஜர்னி மாதிரி நல்லா இருக்குது. ஆண்ட்ரியா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ லேக் மாதிரி எதுவும் இல்லை. ஸ்டோரியும் ஒரு யூனிக்கான ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. மெசேஜ் அதான் என்விரான்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரியாததெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் உள்ள நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மூவிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆப்டாக இருக்குது எல்லாமே. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குறையும் இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காட்டுக்கே பேர் போன ஒருத்தர் தான் வந்து ஜான் மேக் சார். அவருடைய படம் மைனாவாக இருக்கட்டும், அடுத்து சாட்டையாக இருக்கட்டும், பல வெற்றி படங்கள், சவுகார்பேட்டாக இருக்கட்டும், மொசக்குட்டியாக இருக்கட்டும், அடுத்து சம்பவம்னு ஒரு படம் இருக்குது. இதுக்கு நடுவில் ரிலீஸ் ஆன படம் தான் கா. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, ஆண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயின், சலீம் கோஷ் சார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க கூட வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சார் கொடுத்துருந்தாரு. ஸோ படம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய ரோல் என்னன்றது. ஒரு மனசுக்கு திருப்தியாக ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து கா. அதாவது இது நிறைய படங்கள் நம்ம வெரைட்டியாக பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான படைப்பில் வந்து நீங்கள் அதோட பிஜிஎம்லேருந்து பார்த்தீங்கன்னா, கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக தான் இது படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து ஆக்சுவலாக எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். ஜான் மேக் சார் வந்து அந்த மாதிரி அந்த காடு சம்மந்தப்பட்ட படங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் உள்ளவர். ஏன்னா அந்த இயற்கை சம்மந்தப்பட்டது, காடுனா அதை நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும், அனிமல்ஸை பத்திரமா பாதுகாக்கணுன்றதை வந்து மறைமுகமாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்டலெக்சுவலான ஒரு நல்ல படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு படத்தில் நான் அறிமுகமானது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பல படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இது வரைக்கும் டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங் 9.5 கொடுத்துட்டு இருந்தாங்க. 9.5, 9.4, 9.3 இப்படின்னு ஆரம்பித்து 9.5 வரைக்கும் எங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நிறைய ரிவ்யூஸ் வந்து எல்லாம் பப்ளிக் போட்டிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ அவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா ஒரு படைப்பில் வந்து பப்ளிக் எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்கன்றது வந்து நம்ம படம் போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு ஜான் மேக் சாருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ டேரக்டருக்கும் என்னுடைய நன்றிகள், நாஞ்சில் சாருக்கு, அந்த ஹோல் டீம், த ஹோல் க்ரூ எல்லாருமே. இது வந்து ஈஸி கிடையாது. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப இன்டீரியராக போய் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். நைட் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எத்தனை பூச்சிகள், எவ்வளோ பாம்பு கிம்பு எல்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு படம் எடுத்து அந்த படைப்பு, அது வந்து உண்மையிலேயே அந்த ஹோல் டீமுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும்.
தேங்க்ஸ் சார். இதுக்கு மேலே எனக்கு என்ன அந்த படைப்பை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஆண்ட்ரியா வந்து ஒரு எவர் லவ்விங் ஹீரோயின் ஃபார் ஆல் த பப்ளிக், ஒரு நல்ல ஹீரோயின். அதே மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதாவது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு இதுவே தெரியல. என்னவாக இருந்தாலும் ஷீ இஸ் ரெடி. அவங்க வந்து நீங்கள் ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு ஈஸி கோயிங், ஒரு நல்ல கேரக்டர் அவங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது. அதே மாதிரி சலீம் கோஷ் சார் வந்து அவருடைய வாய்ஸுக்கே நான் வந்து பெரிய ஃபேன். அப்படி ஒரு வில்லன் அவர். அந்த வாய்ஸை கேட்டாலே ஒரு வில்லானிக்கான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணதும் வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அண்டு அருண் பாண்டியன் சார், அவருக்கும் வந்து ஃபைனலாக வந்து அவர் ரிலீஸ் கொண்டு வந்திருக்காரு. அவங்களுடைய டோட்டல் க்ரூ சிஇஓ சார் இங்கே இருக்கார், ஆண்டனி தாஸ் சாருக்கு வந்து உண்மையிலே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்ல. பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து பல போராட்டங்களுக்கு கழித்து இன்றைக்கி படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லார் மத்தியிலையும் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இல்லை. ப்ரெஸ் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் மக்கள் வந்து திரும்ப வந்து பார்க்குறது. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, ஃபேன்ஸ் இல்லைனாலும் நாங்கள் இல்லை. ஸோ எல்லாருக்கும் இதை நல்லபடியாக நீங்களே கொண்டு போய் சேருங்க. நன்றி. தேங்க்யூ. போதும் சார், அதே போதுங்களா? நிறைய பேசியிருக்கேன்ல, போதுமா? நிறுத்தாமல் ஃப்ளோவில் பேசிட்டல. ஆமாம் ஆமாம். பேசுங்க. நான் ஜான் மேக்ஸ் பேசுகிறேன். நான் தான் திரைப்படத்தின் தயாரிப்பாளர். நான் வந்து மைனா, சாட்டை, மொசகுட்டி மாரி 8 படங்கள் பண்ணியிருக்கேன். சம்பவன்ற படமும் திரைக்கு வர ரெடியாக இருக்குது. இந்த படத்தை போய் சொல்லணும்னா இது ரொம்ப ரிஸ்க்கான படம். நம்ம இதை எடுக்க போகும்போது அங்கே ஒரு ஹோட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு காட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன வீட்டில், ஆண்ட்ரியா கூட ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. சார் ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. ஃபுட்டும் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அங்கே நம்ம ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய அனிமல்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டங்கள் உள்ளே போனாங்கன்னா அது சின்ன பூச்சிகளுக்கு, அதான் பூச்சிகள் எத்தனை நாங்கள் கையிலேருந்து பிச்சு போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப இல்லை, அது ரொம்ப. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு எடுக்கிறாங்க. இந்தமாரி நம்ம ஒரு காட்டுக்கு எல்லாருமே போக முடியாது. அதை வந்து நம்ம எடுத்து காமிக்கிறோம். இது வந்து ஒரு அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். பார்க்க முடியாத நம்ம பார்க்கணும், அதுக்காக தான் கஷ்டப்படுறோம். இதுமாரி ஒரு நல்ல படங்க அவங்க ஆண்ட்ரியெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இதில் முக்கியமாக இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டனி தாஸ் அவர்கள் தான் இந்த படத்தை முழுமையாக போராடி கொண்டு வந்தார். அவர் பெரிய நன்றி சார் அவருக்கு. அந்த படத்தை ரொம்ப ரீச் பண்ணி நிறைய தேட்டர் போட்டு நிறைய விளம்பரம் பண்ணி ஆண்டனி தாஸ் நிறைய படத்தை போராடி வெளியே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கும் அவர் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அந்த கம்பெனியின் சிஇஓ சலீம் சார், அவரும் ரொம்ப போராடி சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. சிஇஓ சார் தான், அவர் தான் இன்னும் இங்கே ஸ்பாட்டில் என்ன ஒர்க் பண்ணார். இந்த படத்துக்கு நிறைய வேலைகள் பார்த்து. வாங்க சார். இல்லை வாங்க ஒரு அறிமுகப்படுத்தி ஒரு ஹாய் சொல்லுங்கள். வாங்க சார். இந்த சசிகலா ப்ரொடக்ஷன் சிஇஓ சலீம் சார் ஒரு 2 நிமிஷம் பேசுவார். வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக சசிகலா தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்காக பல போராட்டங்கள், சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் உடைச்சி வெளிவந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய முதலாளி எம்டி ஆண்டனி தாஸ். அவங்க தான் வந்து பேக் போனாக இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு வெளியில் வந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் முக்கியமாக அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இறைவன் தான் இது முக்கியமாக எல்லாருக்கும் ஒத்துழைச்சி கொண்டு வந்தது. இந்த நேரத்தில் இறைவனுக்கும் என்னுடைய முதலாளி வீண் போகாது நம்ம கிடச்சிருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி எல்லாருமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இனிமேல் ஊடகம் நீங்கள் தான் எல்லாமே எங்களை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது, படத்தை பார்க்க வைக்க வேண்டியது எல்லாமே உங்கள் பொறுப்பு தான். நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ.